நெல் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற விண்டேஜ் இந்தியா 2025 கருத்தரங்கத்திற்காக வருகை தந்திருந்த மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் சந்தித்தார். அப்போது நெல் ஈரப்பதத்தை 17% 22% அதிகரித்து நெல் கொள்முதல் செய்திடவும் செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கான தர சான்றினை விரைந்து வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 2016 முதல் 2021 வரை தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய உணவு மானிய நிலுவைத் தொகையான 973 கோடியை வழங்க கோரியும் 3 ஆண்டுகள் அரிசிக்காக இறுதி செய்யப்பட்ட விலை முன்மொழிவினை ஏற்று அதற்கான தொகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையும் அதில் இடம்பெற்றது. மேலும் நெல்லை காய வைக்கும் இயந்திரங்களை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வழங்கிடவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வரவேண்டிய மானிய தொகையில் 1745.66 கோடி ரூபாயை வழங்கிட அனுமதி அளித்ததற்காகவும் மத்திய அமைச்சருக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நன்றி தெரிவித்துள்ளார். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.